ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு பெட்டிஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் எஃபிஷியன்ட் கேஸ் கேட்டகரைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா, இப்போது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு நிறையவே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ்னால மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பர் டேக்கு லேக்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த ரெஜிஸ்டர் ஆன கம்ப்ளைண்ட்டை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு மர்டர் கேஸ் ஆர் லைக் abusive content or sexually abusive content or rape gang related or cyber crime related or social media crime related, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் டெய்லி டே பை டே ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு. ஸோ இப்போது நம்ம ஏஐ பவர்டு பெட்டிஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஐ சிஸ்டம் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிடும். இஃப் சப்போஸ் ஒரு யூசர் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் என்ன கேட்டகரியில் சேர்ந்துருக்குது, அந்த கம்ப்ளைண்ட்டோட அர்ஜென்சி என்ன அப்படின்றத எஃபிஷியண்டாக இது கேட்டகரைஸ் பண்ணுறது தான் இந்த ஏஐ பவர்டு ப்ராஜெக்டோட வேலை. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் டூல் என்ன அப்படின்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் அப்படின்றத யூஸ் பண்ணி we just categorize the complaint into particular category and their priority level. Priority means என்ன அப்படின்னா அதோட அர்ஜென்சி லெவல். இப் சப்போஸ் ஒரு மர்டர் நடந்திருக்குது ஆர் ஒரு ரேப் கேங் ரிலேட்டடான கிரைம் நடந்திருக்குது அப்படின்னா அதோட அர்ஜென்சி லெவல் ரொம்பவே ஹை. ஸோ அந்த ஹை ஆர் லோ ஆர் மீடியம் இதுக்கு ரிலேட்டடான எஃபிஷியண்டாக அந்த கம்ப்ளைண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ பவர்டு சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அதை கேட்டகரியாக ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சுக்கும். ஸோ பிரித்த கேட்டகரிக்கு என்ன அர்ஜென்சி லெவல் அப்படின்றத டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டிமெண்டலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே பிரிச்சுக்கும். ஸோ சப்போஸ் வந்துட்டு இப் சப்போஸ் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் இஸ் ஹை அப்படின்னா அதோட கம்ப்ளைண்ட் அர்ஜென்சி ரொம்பவே ஹை. ஸோ அந்த ஹை அர்ஜென்சியே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சுக்கும். ஸோ பிரித்ததுக்கு அப்புறமா இதுக்கான அவுட்கம்மை அட்மினுக்கு சொல்லிடும். ஸோ அட்மின் வில் சென்ட் த பர்டிகுலர், இப்போ ஒரு கம்ப்ளைண்டோட அர்ஜென்சி லெவல் ஹை அப்படின்னா அதோட அர்ஜென்சி லெவலும் ஹையாக இருக்குது அப்படின்னா அட்மின் வந்துட்டு அதை ஈஸியாக செக்ரிகேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஹை என்ன, ஸோ அதுக்கான கம்ப்ளைண்ட் கேட்டகரி என்ன அப்படின்ற வேலையெல்லாம் அட்மின் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஏஐ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே கேட்டகரைஸ் பண்ணி ப்ரையாரிட்டி பண்ணி கொடுத்துருது. ஸோ எகைன் அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் சிஸ்டமும் அனுப்பிடலாம். ஸோ ஓவரால் இந்த ப்ராஜெக்ட் இதுதான் ஒர்க் பண்ணுது. ஸோ இதுக்கான மெயின் அல்கோரிதம்ஸ் வி யூஸ் டு அஸ் அ மல்டினாமியல் நெய்பேஸ் அல்கோரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் திங் என்எல்டிகே, ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இதோட பிளாக் டயக்ராம் பார்க்க போனீங்க அப்படின்னா, ஸோ ஒரு யூசர் பெட்டிஷனை வந்துட்டு சப்மிஷன் கொடுக்குறாங்க. சப்மிஷன் பண்ண பெட்டிஷன் வந்துட்டு என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வித் மெஷின் லேர்னிங் ப்ராசஸ் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணுது. ஸோ வெதர் சைல்டு அப்யூசிவ் கண்டென்ட் ஆர் மர்டர் ஆர் எனி அதர் சைஃபர் கிரைம் லைக் அந்த மாதிரி கேசஸை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிடுது. கேட்டகரைஸ் பண்ணி அட்மினுக்கு சொல்லிடுது. சேம் திங் அதோட அர்ஜென்சி லெவல் வெதர் அதோட அர்ஜென்சி லெவல் வெதர் இட் இஸ் ஹை ஆர் லோ ஆர் மீடியம் அப்படின்றதையும் அர்ஜென்சியையும் டிடெக்ட் பண்ணுது. டிடெக்ட் பண்ணி அட்மினுக்கு சொல்லுது. ஸோ அட்மின் வில் சென்ட் த டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரைசேஷன் அண்ட் அர்ஜென்சி லெவல். அட்மின் வில் சென்ட் த நோட்டிஃபிகேஷன் டு த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் இதோட ஓவரால் பிளாக் டயக்ராம். ஸோ இதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதோட ட்ரைனிங் ப்ராசஸ் வந்துட்டு ஜூபிட்டர் நோட் புக்கில் ட்ரெயின் பண்ணிப்போம். ஸோ இதுக்கான டேட்டா செட் என்ன அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கேட்டகரி, அதுக்கான சப் கேட்டகரி, ஸோ சேம் திங் அடிஷ்னல் க்ரைமோட அடிஷ்னல் இன்ஃபோ. சப்போஸ் கேட்டகரியில் பார்க்க போனீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா ரிலேட்டட் க்ரைம் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்திருக்குது. ஸோ இதோட சப் கேட்டகரி பார்க்க போனீங்கன்னா சைஃபர் ஃபுல்லிங், ஸ்டாக்கிங் அண்ட் செக்ஸ்டிங் அப்படின்ற ஒரு சப் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு கேட்டகரி அண்டு சப் கேட்டகரி அண்டு க்ரைமோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மிஷினுக்கு நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு மோர் தென் 93,000 ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வித் கேட்டகரி அண்ட் தேர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம மிஷினுக்கு
ட்ரைனிங் கொடுக்கறது தான் மாடல் ட்ரைனிங் அப்படின்ற ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ஜூபிட்டர் நோட்புக். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் வழியாக நான் வந்துட்டு இந்த டேட்டா செட்டை நான் லோட் பண்ணி மிஷினுக்கு என்எல்டிக்கு வித் மல்டினாமியல் நெய் பேஸ் வழியாக ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரைனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாடலை சேவ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அந்த மாடலை மாடல் டாட் பிகேஎல் அப்படின்ற பிக்கில் ஃபார்மெட்டில் நான் சேவ் பண்ணி எடுத்துருவேன். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அதை மாடல் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் தான் இதோட வெப் அப்ளிகேஷன் பார்ட். இந்த மாடல் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ரியல் டைமாக நீ ஒரு யூசர் அண்ட் அட்மின் மாடியூலோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேக் எண்டில் தான் இந்த கிரைம் மாடல் வந்துட்டு பேக் எண்டாக ரன் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த மிஷினுக்கு ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்னா என்ன, அந்த கம்ப்ளைண்ட்டோட கேட்டகரினா என்ன அப்படின்றதுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன் பார்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ஃப்ளாஸ்க் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நம்ம லோக்கல் ஹோஸ்டில் தான் ரன் பண்ணியிருப்போம். இதுக்கு ஒரு எஸ்கியூஎல் லைட் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் திங் பைத்தான் பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் லிங்கை கிளிக் ஆனதுக்கப்புறமா இதை காப்பி பண்ணி எனி ப்ரௌசரில் போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் பேஜ் இருக்கும், அப்புறம் ஒரு அட்மின் பேஜ் இருக்கும். ஸோ யூசர் பேஜ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் இப்போது ஒரு யூசர் பேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். ஸோ எக்ஸாம்பிளாக பிரைட் வேர்ல்டு இன்னோவேஷன்ஸ் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு மெயில் @gmail.com. ஓகே. ஸோ தென் பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா எகைன் நான் யூசர் நேம் கொடுத்து உள்ளாடி போகிறேன். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகினதுக்கப்புறமா என்னோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு டெஸ்ட்டுக்கான சர்டன் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட்ஸை நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஐடி கிரியேட் ஆயிரும், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான கேட்டகரி கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ சப்போஸ் வந்துட்டு நான் டைப் பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கு அது என்ன கேட்டகரியில் பிரிச்சுக்குதுன்னு இந்த ஏஐ சிஸ்டம் வந்துட்டு கேட்டகரியாக பிரிச்சிருச்சு. ரேப் கேங், ரேப், செக்ஷுவலி அப்யூசிவ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறது. சேம் திங் அதோட அர்ஜென்சி லெவல் என்ன, வெதர் இட் இஸ் ஹை ஆர் லோ ஆர் மீடியம் அப்படின்றத பிரிச்சுக்கிறது. ரெஜிஸ்டர் டேட் அண்ட் டைமையும் கொடுத்துருது. ஸோ இப்போ இந்த யூசர் வந்துட்டு நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், அதுக்கான கேட்டகரி என்ன, ஸோ அர்ஜென்சி லெவல் என்ன, ரெஜிஸ்டர் டேட் டைம் என்ன, அப்புறம் வந்துட்டு ஸ்டேட்டஸ் என்ன. சப்போஸ் இவங்களோட ரியல் டைம் ட்ராக்கிங்கு இவங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங், கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி அவங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை அவங்க ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இப் சப்போஸ் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் அனதர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இப்போ நான் வேற ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது இதோடைய கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படின்றதையும் வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ இப்போது வியூ கம்ப்ளைண்ட்ஸ்லேயும் நம்மளால் டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலராக வந்துட்டு ஒரு ஒரு ஐடி கிரியேட் ஆகிடும். அந்த ஐடிக்கு கேட்டகரி, அர்ஜென்சி லெவல், அந்த ரெஜிஸ்டர் டேட் அண்ட் டைம் அண்ட் தேர் ஸ்டேட்டஸும் தெரிஞ்சிடும். ஸோ இது யூசரோட பார்ட்டு. ஸோ லாக் அவுட் பண்ணிக்கலாம். எகைன் வந்துட்டு அட்மின் மாடியூல். ஸோ அட்மின் மாடியூலுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டாட்டிக் லாகின் வச்சுப்போம். ஸோ அட்மின் மாடியூல். ஸோ அட்மின் மாடியூலுக்கு அப்புறமா அட்மின் வந்துட்டு ஒரு லாகின் உள்ளாடி போனதுக்கப்புறமா ஸோ ரியல் டைமாக உங்களுக்கு வந்துட்டு யூசரோட நேம், அங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண யூசரோட நேமும்
அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி என்ன, ஸோ கேட்டகரிக்கான அர்ஜென்சி லெவல் என்ன, ரெஜிஸ்டர் டேட்டு, ஸ்டேட்டஸு அண்டு ஆக்ஷன், அந்த அந்த இதை நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால delete பண்ண முடியும். சேம் திங் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ ரேப் கேங் அண்டு அப்யூசிவ் கண்டென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம மெயிலும் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இது வழியாக சென்ட் மெயில் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் சென்ட் ஆகிடும். ஸோ என்னோட மெயில் வந்துட்டு நான் எக்ஸாம்பிளாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த மெயிலுக்கு வந்துட்டு எனக்கு மெயில் சென்ட் ஆகிடும். ஸோ அது கூட என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டடுங்கிற அப்டேஷனும் என்னால் கொடுத்துக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டட் அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆயிரும், யூசருக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்றது போயிடும். ஸோ யூசர் வந்துட்டு அதோட ஸ்டேட்டஸையும் ரியல் டைமாக ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்க போனீங்க அப்படின்னா ஒரு மெயில் வந்துட்டு இந்த மாதிரி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ கம்ப்ளைண்ட்டோட டீட்டெயில்ஸ், அதோட கம்ப்ளைண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், அர்ஜென்சி லெவல், இந்த மாதிரி மெயிலும் சென்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட்டை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஆல் அர்ஜென்சிஸ் ஆர் மீடியம் அர்ஜென்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை லோ அர்ஜென்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபில்டர்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி அனாலிட்டிக்ஸ் அப்படின்றத போனோம்னா ஓவராலாக எத்தனை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது, அத்தனை கம்ப்ளைண்ட்டில் எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ வந்துட்டு அர்ஜென்சி லெவல் ஹையா லோவா மீடியமா அப்படின்றதும் தெரியும். அதே மாதிரி பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா யூசர் வந்துட்டு அவங்களோட ரியல் டைம் ஸ்டேட்டஸை கூட ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் டைப்பில் போனீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேமில் நான் உள்ளாடி போகிறேன். உள்ளாடி போனதுக்கப்புறமா வியூ மை கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட் பெண்டிங்கா கம்ப்ளீட்டடா அப்படின்ற கேட்டகரியும் இங்கே வந்துடும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் சேம் திங் அவங்களும் இதோட ஃபில்டர் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம், சேம் திங் பெண்டிங் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்டும் இந்த ஏஐபியோட சிஸ்டம் வழியாக மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ தேங்க்யூ.